தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாரூரிலே பிறந்தால் முக்தி, காசியிலே இறந்தால் முக்தி, காஞ்சிபுரத்திலே வாழ்ந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி. ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரே ஒரு ஸ்தலம் எதுவென்றால் திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் அவ்வளோ ஒரு பெரிய ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாம வருகின்ற ஜூலை 25ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதி திருவாசக தெய்வீக மாநாடு, 2வது திருவாசக தெய்வீக மாநாடு நடைபெற போது. இதை யாரு நடத்துறாங்க அப்படின்னா, திருப்பெருந்துறை அடியார்கள் குழுவினுடைய தலைவர் நம் திருவாசக தென்றல் சிவக்குமார் ஐயா அவர்கள் நடத்துறாரு. அது மட்டும் இல்லாம இது என்னன்னா, அன்னைக்கு மாணிக்கவாசக பெருமான் சொல்ல சொல்ல சிவபெருமான் எழுதினார். ஆனால் வருகின்ற ஜூலை 25ஆம் தேதி காலையில 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் இந்த 1.5 மணி நேரம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மக்கள், பாமர மக்கள்ல இருந்து யாரு வேணாலும் எழுதலாம். எல்லாருமே அன்னைக்கு 1.5 மணி நேரம் ஒரே நேரத்துல, அதுவும் ஜூலை 25ஆம் தேதி காலையில திருக்கழுக்குன்றம் ஐயா அவர்கள், சிவ தாமோதரன் ஐயா அவர்கள் தான் பஞ்சாட்சர மந்திரம் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்று அவர்தான் சொல்லி அந்த திருவாசக தெய்வீக மாநாட்டையே தொடங்கி வைப்பவர் யாருன்னா சிவ தாமோதரன் ஐயா தான். இன்றைக்கு பாமர மக்களுக்கும் அந்த திருவாசகத்தை கொண்டு சேர்க்கின்ற ஒரே ஒருவர் யாருன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆனா பாமரர்களுக்கும் புரிகின்ற வகையில அந்த திருவாசகத்தை கொண்டு போய் சேர்க்கிறவர் யாரு அப்படின்னா நம்முடைய திருக்கழுக்குன்றம் ஐயா அவர்கள், சிவ தாமோதரன் ஐயா அவர்கள் தான் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த மாநாட்டையே எழுதுறதுக்கு முதல்ல அடியெடுத்து கொடுக்கக்கூடியவர் யாருன்னு அவரு தான். இது யாரெல்லாம் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட மாநிலங்கள் காசி, கேதார்நாத், ஹைதராபாத்னு எல்லா வட மாநிலங்கள், அதாவது மொழியே தெரியாத மக்கள் கூட இது அதிகபட்சம் எழுதுறாங்க. இது வரைக்கும் 1,00,000 பேர் இந்த திருவாசகத்தை எழுதுவதற்கு பதிவு செய்து உள்ளனர். திருவாசகத்தை முழுமையா எழுதணுமா அப்படின்னா இல்ல. திருவாசக 10 அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. திருவாசகத்துல இருந்து 10 பாடல்கள் நமக்கு ரொம்பவுமே எளிமையா திருப்பெருந்துறை அடியார்கள் குழு தலைவர் திருவாசக தென்றல் நம் சிவக்குமார் ஐயா அவர்கள் கைப்பட எழுதிய திருவாசக 10, அந்த 10 பாடல்களை தான் நாம எல்லாருமே எழுத போறோம். ஜூலை 25ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் எழுதும் மாநாடு. ஒரே நேரத்துல தான் எல்லாரும் எழுத போறாங்க. அன்னைக்கு சிவ தாமோதரன் ஐயா வராரு. 26ஆம் தேதி யார் வராங்க அப்படின்னா, சிவாக்கார சுவாமிகளுடைய ஆசியுரை மற்றும் வாத ஊரடிகளும் வராரு. எல்லா சுவாமிகளுடைய ஆசீர்வாதம் அன்னைக்கு நிறைய அறிவுரைலாம் வழங்குவாங்க. அது மட்டும் இல்லாம கைலாய வாத்தியம் 51 சங்குகள் முழங்க, 51 மாணிக்கவாசக பெருந்தகைய சுமந்துட்டு வர போறாங்க பக்தர்கள் எல்லாருமே. கைலாய வாத்தியம் முழங்க அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா சிறப்பா நடக்கக்கூடிய நிகழ்வு நம்ம திருவண்ணாமலை மாவட்டம்ல 2வது திருவாசக உலக தெய்வீக மாநாடு நடைபெறுது. அது மட்டும் இல்லாம கின்னஸ் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட் அதுலயும் இது பதிவு செய்யப்படுது. அதனால எல்லாருமே கண்டிப்பா எழுதலாம். எல்லாரும் அந்த 2 நாள் தடையில்லாத உணர்வும் வழங்கி கொண்டே இருக்கக்கூடிய 2 நாள், ஜூலை 25ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதி. அதனால யாரும் இந்த ஒரு அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். எல்லாரும் திருவாசகத்தை எழுதி சிவ தாமோதரன் ஐயா அவர்களுடைய ஆசியை பெற்று மற்றும் சிவாக்கார சுவாமிகள், வாத ஊரடிகள் சுவாமிகளுடைய ஆசியுரைகள்லாம் பெற்று எல்லாரும் சிவபெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.